Hi students, நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022ல் IIT JEE Main 2ல் வந்து இன்டகிரேஷன் சாப்டர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளமை தான் இன்னைக்கு வந்து சால்வ் பண்ணி அதுக்கான ஒரு கிளியர் கட் சொல்யூஷனை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இம்பார்ட்டண்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா கவனிங்க, நோட்ஸ் எடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் கவனித்தாலும் அது மறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? சைட் பை சைட். எனிவே, ஸோ ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் நமக்கு சொல்யூஷன் வரும்னு சொல்லிட்டாங்க. இதில் சி வந்து என்னென்னா இட்ஸ் அன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் வர்றது இல்லையா ஆன்சர், அதுலேருந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து அதை வந்து 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி, அதாவது தேர்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சி, தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி, அதில் எக்ஸோட வேல்யூ வந்து 1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் கேள்வி. ஸோ நம்ம வந்து கொஸ்டின் போயிடலாம். I is equals to integral of the function x square plus 1 by x plus 1 the whole square e power x dx. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்டூ இ பவர் எக்ஸ் இருக்குது. இதை பார்த்தாலே இம்மீடியட்டாக நமக்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டி மைண்டுக்கு வரணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி. இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணணும்னா, இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் I is equals to integral f of x plus f dash of x, ஓகே, இன்டூ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஃபார்மேட்டுக்கு நம்மளோட கொஸ்டினை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஆன்சர் என்னன்னா இட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. ஓகே, ஃபைன். இதை தான் நம்ம ஆன்சர்லேயும் வந்து ஒரு ஹிண்டாக கொடுத்துட்டாங்க. அப்போது நம்மளுடைய கொஸ்டின் வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். என்ன ஃபார்மேட்டு? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ எப்படி மாற்ற போகிறோன்னு பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே வந்து நான் ஐயை வந்து எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நான் வந்து -1 + 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்க போகிறேன். ஐ மீன் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அப்படி இருந்தால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் -1 + 1 ஆல்ரெடி ஒரு +1 இருக்குது, அந்த +1 இருக்கும், டிவைடட் பை இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் -1 தனியாக எடுத்துக்கிறேன். ஓகே, பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இ பவர் எக்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் -1 வந்து எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. டினாமினேட்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல். அப்போ என்ன வரும்னா இட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 பை x plus 1 the whole square of e power x dx. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நல்லா நோட் பண்ணுங்க. x minus 1 by x plus 1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஓகே நமக்கு 2 by x plus 1 the whole square தான் வரும். நீங்கள் வேணால் இங்கே u by v மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 by x plus 1 the whole square தான் வரும். நான் இந்த சைடில் ஒரு வாட்டி சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் வந்துடும். மேலே வந்து ஓகே இட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ 1 மைனஸ் ஹியர் இட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ 1. ஸோ லிட்டரலாக இது என்ன வரும்னா 2 பை
x plus 1 the whole square தான் வரும். So derivative of x minus 1 by x plus 1 the whole dash is 2 by x plus 1 the whole square. அப்போ இது வந்து எந்த ப்ராப்பர்ட்டி அசெம்பிள் பண்ணுது? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி f of x plus f dash of x of e power x is equals to f of x e power x plus c. அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும்? It is x minus 1 by x plus 1 of e power x plus c. இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். இது வந்து எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா f of x into e power x plus c. ஆல்ரெடி நம்மளோட கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க f of x e power x plus c. ஓகே ஃபைன். ஸோ இதுலேருந்து நமக்கு f of x என்னவான்னு கேட்டிங்கன்னா it is x minus 1 by x plus 1. ஓகே, இதில் f dash of x வந்து என்னன்னா it is 2 by x plus 1 the whole square. ஓகே, ஸோ அடுத்து இதை வந்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். f double dash of x வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it will be minus 4 by x plus 1 the whole power 3. ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், f triple dash of x கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்மல் டெரிவேட்டிவ் கரெக்டா? அப்போ அது என்ன வரும்னா 12 by x plus 1 the whole power 4. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்மளுடைய d cube f by dx cube, that is 12 by x plus 1 the whole power 4. இதில் வந்து at x equal to ஓகே ஒரு வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன வேல்யூனா at x equal to 1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 1 எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் என்ன வரும்னா here it is 12 by இங்கே என்ன வரும்னா நமக்கு 2 power 4 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து 12 by 2 power 4 is nothing but 16. ஸோ இதை நம்ம வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் 3 by 4. ஏன்னா வந்து 4 டேபிளில் இது 3 times, 12 வந்து 3 times and 16 வந்து 4 times. ஸோ d cube f by dx cube at x equal to 1 வந்து it is 3 by 4. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் வந்து 3 by 4 வந்து நம்மளுடைய ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ இந்த மாதிரி வந்து JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ் ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம்ஸுக்கு ஒரு கிளியர் கட்டான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நம்புறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட நெய்பர்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.